நான் ஒண்ணு வானத்தை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். நீலகண்ட சாஸ்திரி, தினமும் நீங்க இங்க வந்து சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றீங்களா? பதிலுக்கு அவர் என்னைக்காவது உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிருக்காரா? இல்லையே. அப்புறம் எதுக்கே வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வந்து இங்க அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க? பால்பாண்டி பகவான பயிற்சி பேசாத. அவர் தான் இந்த லோகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறார். அவர் தான் இந்த லோகத்துக்கே வெளிச்சம் தர்றாருன்னா அப்புறம் எதுக்கு கியூல நின்னு இபி ஆபீஸ்ல பில்லு கட்டுறீங்க? ஏதாவது படத்தை உண்டியில போட்டு போக வேண்டியதா? சாமி கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. நீ வாடா ரோசா, நாம கோயிலுக்கு போலாம். ஆமா, ஆத்தா செக் போஸ்ட்ல வேலை செய்யுது, அதான் குச்சியை விட்டு தடுத்து. உங்க குடும்பத்துக்கே குனிஞ்சு போக தெரியாத. என்னடி சிரிப்பு? பாத்தீங்களா பாத்தீங்களா, சாமி உங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. சாமி தண்டனை கொடுக்கலடி, உங்க அப்பா குப்புசாமி தண்டனை கொடுத்திருக்கான். அந்த நாய 6 அடிக்கு காம்பவுண்ட் சுவர் கட்ட சொன்னா 6 அடிக்கு கட்டிருக்கான். அடிச்சு வாய வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருடா. பால்பாண்டி, அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம். நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். ஐயா, அடுத்த மாதம் ஆடி மாசம் ஆச்சா? ஆடி மாசம் கல்யாணம் வச்சா ஆடி போயிடுவீங்களா? இப்ப பங்குனி மாசம் கல்யாணம் பண்ணா எல்லாம் பாடின்னு போயிருமா? பால்பாண்டி, மத்தவங்களுக்கு தான் ஆடி மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது, நாங்க பண்ணலாம். எங்களுக்கு சாஸ்திரத்துல இடம் இருக்கு. சத்திரத்துல இடம் இருக்குன்னு சொல்லிட்டா. ஆடி மாசம் எவனும் கல்யாணம் பண்ண மாட்டான். சத்திரம் காலியா இருக்கும், காய்கறி எல்லாம் சீப்பா இருக்கும். நீங்க செலவே இல்லாம கல்யாணம் பண்ண முடியுங்க. ரொம்ப உஷாரு இல்ல? இந்த மகம் என்னையா, ஊர் மக்களா சேர்ந்து ஒலிம்பிக் போறீங்களா? கையில தீப்பந்தத்தோட வந்திருக்கீங்க. நக்கல் பேச்சு எல்லாம் வேணாம். இந்த தரித்திரம் பிடிச்ச நாயை வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்க, அதனால ஊருக்குள்ள மழையே பெய்ய மாட்டேங்கிறது. ஒரு குச்சி கூட வானத்துல விட்டு கலரி விடுறான். வெய்ய காலத்துல எப்படியா மழை பெய்யா? முட்டா பாத்துக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அட, உங்களுக்கு தெரியலன்னு சொன்னேன்.